கர்த்தர் நம் நடுவிலே அவர் இறங்கி வந்து நம்முடைய எல்லா கூப்பிடுதலின் சத்தத்தையும் அவர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு விசையாய் கூட ஒரு மனதோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தர் பிரியப்படுகிறாராம். இந்த ஆராதனை வேலையிலே மகிமைப்படுகிறாராம். இந்த ஆராதனை தான் தேவனுக்குரியது என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, நம்ம ஏன் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகமே அவரை துதித்து கொண்டிருக்கிறதாம். அதனால் பூமியில் இருக்கிற நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எல்லா கவலைகளையும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவர் இந்த நாள் வரையும் இமை பொழுதும் ஒரு மயிர் இடையிலையும் நம்மளை தப்ப வைத்து இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வருகிறாராம். அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு விசையாய் எல்லாரும் வாய்களை திறங்க. வாய்களை மற்ற காரியங்களுக்காய் வாய்களை திறந்து அநேக வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் ஆண்டவரை துதிக்க மாத்திரம் அமைதியாக வாயை பொத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அவருடைய அபிஷேகத்தை அவர் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு உண்மையாய் நீ அவரை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னால் அவருடைய அபிஷேகத்தை உண்மையில் ஊற்ற பிரியப்படுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அவரை போற்றி அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவரை வாழ்த்தி துதிக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினா நீதிமானாக்கி விட்டே. இலவசமாய் கிருபையினா நீதிமானாக்கி விட்டே. என்னை நீதிமானாக்கி விட்டே. என்னை நீதிமானாக்கி விட்டே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் இருபடி பிறக்க செய்தே. ஆவியினால்
ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், ரங்களை தட்டி வேகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆம் பிரியமான தேவச்சனமே, அவரை வாழ்த்தி அவரை போற்றி அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் மகிழுதான், நம்முடைய உள்ளங்கள் மகிழுது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லியிருக்கிறார். நான் பாடும் பொழுது என் உதடுகளும் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக எத்தனை பேர் ஆத்துமாவும் உதடுகளும் கெம்பீரித்து மகிழும்படியாய் செய்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமா நான் பாடும்போது என் உதடுகளும் என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழுது என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்திற்கு முன்பாக எத்தனை பேர் கம்பீரித்து பாடுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, ராஜாவும் மாளிகையிலே ராப்பகலாய் நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரை, துதித்து மகிழ்ந்திருப்பேன், தூயவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் கையை தட்டி, பாட்டு தெரியலன்னு சொன்னா கூட எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு
ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா லித்கேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சித்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காது ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காது ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனோ 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 ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சித்கேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சித்கேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் 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 பிரியமான தேவச்சனங்களே ஆராதனை அப்பாவுக்கு மட்டும்தான். இது உருவாக்குகிற இடம். சபை என்றாலே உருவாக்குகிற இடம். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனு உங்கள் கூடவே இருக்கிறாராம். இது உருவாக்கப்படுகிறதான இடம் தான் இந்த சபை. எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாடல் மூலமாக
ஆராதனை மூலமாக, வசனத்தின் மூலமாக நம்மளை உருவாக்குகிற தெய்வம், நம்மளை உருவாக்குகிற இடம் இந்த சபை. இந்த சபையில் வந்து நம்ம ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்ம ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லையா. இப்போ ஒரு கரு உருவாகுதுன்னு சொன்னால் அது நாளுக்கு நாள் என்ன செய்யுது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் சபைக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் இருந்தபடியே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடைய வேண்டும், நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே வர வேண்டும், நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாச ஜீவியம் வளர வேண்டும். இந்த சபையில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை என்னோடு இடைப்படட்டும், பாடல் மூலமாக என்னோடு இடைப்படட்டும் ஆண்டவரே, ஆராதனை மூலமாக என்னோடு இடைப்படட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சபைக்கு வரும் பொழுது, முழங்கால் படியிட்டு நீ செபிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட நீர் பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என் கூட நீர் பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீங்க என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிற விதம் வேறு விதமாய் இருக்கும், வேறு விதமாய் காணப்படும். உங்களை பார்க்கிறவர்களுடைய எல்லா கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஆச்சரியமாய் காணப்படுவீங்க. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், இந்த சபையில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்குகிற இடம் சபை. இந்த உருவாக்குகிற இடத்துல வந்து நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை நீர் உருவாக்குங்கப்பா, எங்களை நீர் உருவாக்குங்க ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆலேலூயா, ஆலேலூயா, ஆலேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரை, உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோமப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை உருவாக்கி வருகிற உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நன்றியை சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்பாக நன்றியை செலுத்துங்க. ஏசப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரை, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய சமூகம் வரும்பொழுது ஆண்டவரே எனக்கு எல்லாமே மாறுகிறது ஆண்டவரே. உம் சமூகமே என் பாக்கியமே, நான் ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட என்று சொல்லி இன்னைக்கு ஆவலாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாகவும் உடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே செல்வமே, செல்வமே
ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சியை கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு காட்சியை கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, நதியில் ஒவ்வொரு நாளும் நான் முழுகணுமே. நதியில் நான் ஒவ்வொரு நாளும் நான் முழுகணுமே, நான் முழுகணுமே. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆம் பிரியமான தேவச்சனங்களே, ஓடி வந்து உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க என்று சொல்லி பக்தன் இப்படியாய் பாடல் வரிகள் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய குரலை கேட்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இன்னைக்கு எத்தனை பேர் ஆவலாய் வந்திருக்கிறோம், இன்னைக்கு எத்தனை பேர் ஆவலாய் வந்திருக்கிறோம். ஏசப்பா உம்முடைய குரலை கேட்க வந்திருக்கிறேன் ஆண்டவரை, உம்முடைய குரலை கேட்க வந்திருக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி உம்முடைய மெல்லிய சத்தத்தினால் என்னோடு பேசுங்கப்பா, உம்முடைய மெல்லிய சத்தத்தினால் என்னோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரை என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் காணப்படுகிறோம். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆராதித்து உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், 1 கோடி செல்வங்கள் உன்னை தேடி வந்தாலும் அது உனக்கு ஈடாகாது என்று சொல்லி. 1 கோடி செல்வங்கள் நம்மை தேடி வந்தால் கூட அது ஈடாகாதான், அது மனசுக்கு நிம்மதி இல்லையா, அது மனசுக்கு சந்தோஷம் இல்லையா. பிரியமான தேவச்சனமே, தேவனை ஆராதிப்பது, அவரை துதிப்பது தான் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறதா, நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறதா. பிரியமான தேவச்சனங்களே, இன்னைக்கு தேவனை ஆராதித்த ஒவ்வொருடைய இருதயமும் மகிழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை துதிக்கிறவளாய் நீங்கள் மாறுங்க, ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறவளாய் நீங்கள் மாறுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக வேலைகளை செய்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியா இந்த 2.5 மணி நேரம் தேவனிடத்தில் நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நாங்கள் உடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரை, உங்களுடைய குரலை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரை என்று சொல்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா நீர் எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரை, நீர் எங்களோடு நீர் இடைபடுங்கப்பா, எங்களோடு நீர் வாசம் பண்ணுங்க ஆண்டவரை, எங்களோடு நீர் உலாவுகிறவராய் வாங்கப்பா. உலகத்திலே 1000 கவலைகள் உண்டு, ஆனாலும் உங்கள் உள்ளத்திலே வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்க, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வருத்தங்கள் ஆண்டவரை, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அநேக விதமான
கவலைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிறவளாகும், உம்முடைய முகத்தை பார்க்கிறவளாகும் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதித்த பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர்கள் வரையிலோ ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்க வருகிறவர்களாகும் ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்க வருகிறவர்களாய் ஆண்டவரே என் தேவன் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. உருவாக்குகிற இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் உருவாக்கி அனுப்புங்க அப்பா. பொன்னை போல புடமிடப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற விதங்களை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறவளாய் என் தேவன் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிரியமாய் இருந்தீர் ஆண்டவரே, அதற்காய் நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளையில் கர்த்தாவே நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியாயிருக்கிற நேரத்தை கர்த்தாவே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.